சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஹாய் டூட்ஸ், நீங்கள் சொல்லுங்க உள்ள இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. ஆக்சுவலி காலேஜ் சேரும்போது வந்து காலேஜ் இப்படி இருக்கும், காலேஜ் அப்படி இருக்கும், நம்ம படிக்கும் போதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். சினிமாலாம் பார்த்து பயங்கரமாக ஊர்வசி ஊர்வசி கல்லூரி சாலை அப்படிலாம் ஃபீல் பண்ணி நீங்கள் காலேஜுக்குள்ளே சேர்ந்துருப்பீங்க. ஆனால் காலேஜுக்குள்ளே வந்தோன்னு தான் தெரியும் உன் குத்தமா என் குத்தமா யாரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம டூட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இது வரையும் கோயட்னா படிச்சதே இல்லை. ஸ்கூல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கோயட் என்னன்னு கூட தெரியாது, பார்த்துருக்கேன் அவ்வளோதான். காலேஜ் வந்தேன், கோயட் காலேஜாக கேட்டு தான் நான் இங்கே அப்ளிகேஷனே போட்டேன். வந்து பார்த்தேன் பக்கத்தில் எல்லா காலேஜுமே எல்லா கிளாஸுமே கோயட், என் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் பாய்ஸ் ஃபுல்லாக 80 பேரும் பாய்ஸ். நாம என்னப்பா செய்யறது, நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. டெஸ்ட்டுக்காக நினச்சி வந்தேன். வீக்லி எல்லா டேஸும் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒத்தனுக்கு பதிலாக இன்னொருத்தன் பரீட்சை எழுதுறது தப்புப்பா. காலேஜ் சேரும்போது கேர்ள்ஸ்னா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணலாம், லெக்கின் அலோடு அப்படின்னு நினச்சி வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஒன்லி சுடிதார் தான். உடவையும் ஜாக்கெட்டும் தான் நம்ம பாரம்பரியம். Do you follow? டூட் சொல்லுங்க, காலேஜ் படிக்க போறோம் அப்படின்னு நினைச்சோன்னா நீங்க பயங்கரமா எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆமா, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ட்டு. ஹாய், இது என்ன பொண்ணா தங்க சிலையா? ஐயோ சிரிக்கிறாளே, என்ன பார்த்து சிரிக்கிறாளே சிரிக்கிறாளே சிரிக்கிறாளே. ஐயோ பேசிட்டாளே, யாகிட்ட பேசிட்டாளே பேசிட்டாளே. ஆனா ரியாலிட்டி எப்படி இருந்தது உங்களுக்கு? பொண்ணுங்களை பார்த்த கண்ணை நோண்டி விடுவேன். அதான் நான் பார்த்தேன், நீங்க இந்த மாதிரி ரியாலிட்டியில இதெல்லாம் பண்ணீங்கன்னா கோல்டு மெடல் இல்ல பிரான்ஸ் கூட வாங்க முடியாது. அதான் அதே தான் ஜில்லுன்னு ஒரு காதல் சூர்யா மாரி தான். ஃபர்ஸ்ட் இயரில் ஃபுல்லாக பயம், செகண்ட் இயரில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ தேர்ட் இயரில் கிளாஸுக்கு போனால் தானே கிளாஸுக்கே போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சூர்யா சார் லெவலுக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ணி இப்போ இருந்துட்டு இருக்கீங்க. ஃபீல் பண்ணுறோம், ஆனால் அந்த அளவுக்கு வரல. ஐயோ சாமி, ஐயோ படிக்கிறதுனால தான் கை நடிக்கிறீங்க நினைக்கிறேன். இந்த மூஞ்சி யாராவது ஆக்டிங்ல பார்த்தாங்கன்னா உங்களுக்கு என்னங்க குறை? எவ்வளோ அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க. மட்டும் எங்க காலேஜ் பாய்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு வந்து பாய்ஸ் கிட்ட சொல்றீங்க, உங்க வீட்ல சொல்லுங்க நடிக்க வைக்கிறேன் நான். எங்க அப்பாவே சொல்லிட்டாரு, நீ அதுக்கெல்லாம் வர்த்தி இல்லாம ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. அப்பாவே சொல்லிட்டாரா? அவரு என்ன அப்படி சொல்றது? டூட் சொல்லுங்க, நீங்க வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது வந்து காலேஜ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யோசிச்சிருப்பீங்க. ஆனா வந்து உள்ள வந்தோடனே ஒரு ரியாலிட்டி வந்து இப்படி இருந்திருக்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு? நான் காலேஜ் வந்த உடனே ரவுடி சலமாக பண்ணிட்டு கெத்தா சுற்றலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா கிளாஸ் ரூம்ன்ற பேரில் பொட்டி பம்பு மாதிரி எங்களை அடக்கி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியல. காலேஜில் வந்து படத்துலலாம் பார்த்துருக்கோம், போகும்போதெல்லாம் நிறைய நடந்து போவாங்க, காற்றுலாம் அடிக்கும். ஸோ நம்மள வரும்போது காத்தச்சா அப்படியே ஒரு ஹீரோயின் அளவுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஐயோ இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும், எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. என்ன மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? இதுக்கு ஸ்கூலே பரவாயில்ல போல இருக்குது. ஸ்கூல்லே அழகான பொண்ணுங்களாம் இருந்தாங்க. சரி இங்கே வச்சு தாடி வரல வைக்கக்கூடாதுன்னா கூட பரவாயில்ல, எனக்கு வளர்ந்தும் என்னை வைக்க விட மாட்டேங்கிறாங்க. முடியெல்லாம் வச்சு ஸ்டைலாக வச்சுட்டு அந்த அக்காவை தான் அப்போ சொன்னது தான், அந்த அக்கா மாதிரி அழகான பொண்ணுங்களாம் இருப்பாங்க நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க, நீங்களே பாருங்களேன் கொஞ்சம். எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஆனால் அந்த அக்கா அழகாக இருக்காங்கல்ல, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? சரி ஓகே போதும், இது நீ வந்து புலம்புற செஷன் கிடையாது. திஸ் இஸ் கால் நீங்க சொல்லுங்க டியூட்.